ஒரு பால் விற்பனையாளர் பாலில் தண்ணீர் கலந்த பிறகு மிச்சம் இருந்த தண்ணீர் இருக்குல்ல, அதை என்ன செய்யறாருன்னா உட்கார்ந்து தலையில் துணி போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு குடிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தாரு, என்னப்பா என்னங்க பார்க்குறீங்க, வித்தியாசமாக பார்க்குறீங்க? இல்லைப்பா, பாலில் தண்ணி கலந்த அது மிச்சம் இருந்த தண்ணி உட்காந்து சுண்ணத்து முறையில் குடிக்கிற அந்த வித்தியாசத்தை பார்க்குறேன். அதில் என்ன இதில் என்ன? இதில் பின்பற்றுறீங்க சுண்ணத்தை, அதில் பின்பற்ற மாட்டீங்க. சகோதரர்களே, இந்த காட்சியை பார்த்து ஷைத்தானை வியந்து போனானா, ஷைத்தான் ஆச்சரியப்பட்டானா. நான் இவனை நினச்சிருந்தா இவன் என்னுடைய சிஷ்யர்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் எனக்கு குருவாக இருக்கிறான். ஒரே நேரத்தில் பாவத்தை செய்து அடுத்த செகண்டே இவன் இந்த அளவுக்கு சுண்ணத்தை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்கள், அவன் சுண்ணத் பின்பற்றவன நோக்குமா இல்லை பழக்கத்தை அவன் செய்கிறானா? எத்தனையோ மனிதர்களை நாம் பார்ப்போம், பள்ளிவாசல் வருவாங்க, தொழுவாங்க, 5 வேளை தொழுகை பேணுதலாக தொழுவார்கள், தஹஜ்ஜத் தொழுகை தொழுவார்கள், நல்ல அனைத்து விஷயங்களை செய்வார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசலை விட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே போனான்னு வச்சுங்களேன், அவருடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், முஆஷராத், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படி உல்டாவாக இருக்கும், ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கும், ஷரியத்துக்கு உல்டாவாக இருக்கும். சகோதரர்களே, இங்கே இபாதத் செய்கிறான், பள்ளிவாசலுடைய அடுத்த ஸ்டெப் வச்சா அப்படியே மாறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் நாம் இபாதத் செய்கிறோமா அல்லது பழக்கத்தில் அவன் தொழுதுட்டு போகிறோமா? பழக்கம் வழக்கம் என்பது வேறு, இபாதத் என்பது வேறு. இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக சகோதர மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பாவங்கள் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பள்ளிவாசல் தொழுதுதான் தொழுதுட்டே இருக்காங்க. இந்த இபாதத்தை பார்த்து ஷைத்தானை வியந்து போகிறான் என்று சொன்னால் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் யாருங்க? சாதாரண ஆள் அல்ல, வானவர்களுக்கெல்லாம் பேராசிரியராக இருந்தவன், வானவர்களுக்கே பாடம் எடுத்தவன். ஷைத்தான் இபாதத் செய்த போல அல்லாஹ்வுக்கு உலகத்தில் வேறு யாரும் செய்யல. அந்த அளவுக்கு ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்தான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்தான். ஃபரிஸ்தா வானவர்களை அந்தஸ்து அதிகமாக கொடுத்து வச்சிருந்தான். ஒரே ஒரு கிபிரின் காரணமாகத்தான் அவன் தூக்கி வீசி எறியப்பட்டான். அந்த ஷைத்தானே இந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறானா, இபாதத் இப்படி செய்யறான், வெளியே வந்து அப்படி மாறுறானே. எனவே சகோதரர்களே, நாம் இபாதத் செய்தால் நம்முடைய இபாதத்தை அசர் இருக்கின்றது, நாம் பள்ளியுடைய வெளியே போனாலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற முடியும்.